இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு தண்ணீர் ராசியாக இருக்கிறதுனால மனம் எப்போதும் இவங்களுக்கு அலைபாய்ந்துக்கிட்டே இருக்கும். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. இது செய்வோமா வேண்டாமா அல்லது விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே எல்லாரும் இருக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் திணறுவாங்க. மற்றபடி படு நிதானமானவங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா முடிவுகளையுமே மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க. ஆனால் முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற்றிக்கவே மாட்டாங்க. தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. அதில் ஏதாவது இடர்பாடு வந்தால் கூட அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை வெற்றி பெற வைக்கிறதெல்லாம் பல கோணங்கள் ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பரிசோதித்து பார்க்குறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு நபர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் டக்குன்னு பழக மாட்டாங்க. அவங்க கரெக்டான நபர் தானா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. காத்திருந்து வெற்றி பெறதில் இந்த விருச்சிக ராசி என்பர்களை அடிச்சுக்க முடியாது. ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேச ராசியும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க யோசிக்காமல் முடிவு எடுத்துருவாங்க. முன்கோபிகளாக இருப்பாங்க. சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் ரொம்ப நிதானமாக கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க. பல வருடங்கள் கூட ஒவ்வொரு முடிவும் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. வெல்வதற்குனே பிறந்த ராசின்னு இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். அதோட கூட போட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும். போட்டி போட்டு வெற்றி பெறது தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி போட்டி போட்டாங்கன்னாவே அந்த விஷயத்தில் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்ல ஒரு இன்ப செய்தி இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதோட கூட நல்ல ஒரு ஆன்மீக பக்தி உள்ள நபராக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய அம்மா ரொம்ப ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. போர் குணம் படைத்தவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாலும் சந்திரன் நீச்சம் பெறதுனால மனம் கொஞ்சம் துணிவில்லாத மாதிரி இருக்கும். செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலை, ஏதாவது இடர்பாடு செய்கிறாங்க, தொடர்ந்து தான் இவங்களுக்கு ஏதாவது இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு செய்கிறதுல இந்த விருச்சிக ராசி என்பர்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சு செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானை மறக்காமல் வழிபடுங்க. அதுவும் துளசி மாலை சாற்றி மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. ஏன்னா புரட்டாசி அப்படிங்கிறதே ஒரு புண்ணிய மாதம். அந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சரி, வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக அமைந்திருக்கு. சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தொழில்ஸ்தானத்தோட அதிபதி சூரியன் சஞ்சாரம் பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சுய ஜாதக ரீதியாக தோஷங்கள் சாபங்களும் இந்த காலகட்டத்தில் விலகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. சகோதரரால் சகோதரியால் ஏதாவது இடர்பாடுகள் இதனா வரைகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சின்ன சின்ன செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் குறையும் அப்படின்னே சொல்லலாம்.
தந்தையோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தைக்கிட்ட வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். அயல் நாட்டுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். இள வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சுபகாரியத்திற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. தள்ளி போன வழக்கு விவகாரங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற மாணவர்களாகட்டும், வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சொந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊரை விட வெளிநாட்டில் வெளி ஊர்களில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கு நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சீண்டல்கள் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிலுவையில் இருக்கிற தொகையில் அந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அடமானம் வைத்த நகையெல்லாம் கூட மீட்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமே நடக்கலை, எங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கவே இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பெரிய பெரிய மகான்களுடைய ஆசையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. திடீர்னு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயமாக மாறக்கூடிய யோகம் இருக்குது. புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அந்த முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். அதோடு கூட அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சுறுசுறுப்பான நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வான நிலையில் தென்படுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பல வழியில் தன வரவு கிடைக்கும். எதிர்பாராமல் ஒரு சில இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்களாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏமாற்றத்தெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு கூட அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. பழைய கடன்லாம் இருக்குன்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. கண்டிப்பாக தொடங்குங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதன் மூலிமா ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா
அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. ஏன்னா புண்ணிய மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு, தொழில் எல்லாமே ரொம்ப அருமையாக வரும். நம்பிக்கையோடு செய்ங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். எனக்கு பூர்வீக அதாவது எனக்கு குலதெய்வமே தெரியல, ஆனால் நான் எப்படி குலதெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு கூட இந்த மகாவிஷ்ணுவை இந்த மாதத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கனவுகள் மூலிமா கூட அதுக்கு குலதெய்வத்தோடைய பெயரோ அல்லது குலதெய்வத்தோட அருளோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குலதெய்வத்தை கண்டுகொள்ளக்கூடிய யோகமும் இருக்குது. நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் விஷ்ணுவை வழிபடுறத மறந்துடாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.